சும்மா இருடி, பயமா இருக்கு. இந்த பிஜிஎம்க்கு இப்படி பயப்படுறியா? அப்போ அடுத்து நான் சொல்ல போற கதையை கேட்டா என்ன பண்ணுவ? அப்படி என்னடி சொல்ல போற? அது ஒரு ஊர்ல. அதெல்லாம் உனக்கு கேட்கல, கதையை மட்டும் சொல்லு. சரி சொல்றேன் கேளு. நம்மலாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம்ல ஒரு காமனா ஒரு ரூமர் வந்துட்டு சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரே டைலாக், எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எங்கிட்டு படிச்சாலும் சரி, மாத்தி மாத்தி சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஸ்கூல் வந்துட்டு சுடுகாடு மேலதான் கட்டியிருக்கானுங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்கூல்ல ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கும், வெறும் அணி அடிச்சிருக்கும். பாத்திருக்கியா? பாத்திருக்கேனே. அந்த ஆணிக்குள்ளதான், அந்த மரத்துக்குள்ளதான் எல்லா பேயும் இருக்குதுன்னு பானுங்க. அப்புறம் ஒரே ஒரு கேர்ள்ஸ் ரெஸ்ட் மட்டும் உள்ள தாழ்பால் போட்டிருக்கும். பாத்திருக்கியா? ஆமா, அப்ப அதெல்லாம் உண்மை இல்லையா? அடிப்பாவி, இதெல்லாம் மாதிரி நம்பிக்கிட்டு இருந்த. சரி கேளு. அப்போ வந்துட்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம எல்லாம் கடந்து வந்திருப்போம்ல ஸ்கூல்ல. அதுல எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்றேன். பேய் தான். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு பேய் சீரியல் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. நடு சாமத்தில் தான் போடுவான், 10:30க்கு மேலே சன் டிவியில். அப்படி இருந்தும் போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் கிளாஸ்ல இருக்க எல்லாருமே அந்த சீரியலை பற்றி தான் பேசுவாங்க. இந்த பேய் வந்துச்சுடா, இவ பேசினாடா, ஹீரோயின் வந்து பேசினா அப்படின்னு தான் போயிட்டு இருக்கும். அப்போது அந்த கிளாஸில் வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால், அவள் வந்துட்டு என்னோட ரிலேட்டிவ் மாதிரியும். ஸோ அவள் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு சொன்னா, டி எனக்கு வந்துட்டு உண்மையாகவே நானும் அந்த பிள்ளை மாதிரி தான், அந்த ஹீரோயின் மாதிரி தான், எனக்கும் எங்கள் தாத்தா கண்ணுக்கு தெரிவாங்க, எங்கள் தாத்தாலாம் நைட்டு என்கிட்ட வந்து பேசுவாங்க, எங்கள் தாத்தாவுக்கு நான் தண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டா. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜே. இப்படி சொல்கிறப்ப நான் என்ன பண்ணியிருக்கணும், பயம் இருக்குது உள்ள, அவ்வளோ பயம் இருக்குது. இருந்தாலும் இல்லை, கதை கேட்கணுங்கிறதுக்காக சொல்லு அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கேன். ஸோ அவன் வந்துட்டு சொல்கிறேன், அந்த மாதிரி எங்கள் தாத்தா வருவாங்க, எங்கள் தாத்தாவுக்கு நான் வந்துட்டு சமைச்சு கொடுப்பேன், தண்ணி எடுத்து கொடுப்பேன், எங்கள் தாத்தா என் கூட நைட்டெல்லாம் கண்ணாமூச்சி விளையாடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டுருந்தான். சரி, உங்கள் தாத்தா தானே வருவாங்க, நீ பேத்தில, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் போயிட்டேன். சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன், ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் தாத்தா வர்றப்போ ஒரு பெரிய அக்கா, ஒரு சின்ன தம்பி, கூடவே 2-3 தாத்தா, ஒரு அண்ணன், ஒரு மாமாலாம் வந்தாங்க தெரியுமோ அப்படின்னு அள்ளி விட்டுருச்சு. அவ்வளோதான், விட்டா அங்கே போயிருப்பேன், அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கெத்த மெயின்டைன் பண்ணுறேன். ஓ அப்படியா அப்படின்ட்டுலாம் மெயின்டைன் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் திருப்பி அந்த பொண்ணு சொல்கிறேன், அவங்க எல்லாரும் வந்தாங்களா, வந்துட்டு என்னை வந்துட்டு அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பிள்ளையே நாசுக்கா அவங்க இடம்னு சொல்லிருச்சு, மூடிட்டு இருந்திருக்கான். எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு. உடனே சுடுகாட்டுக்கு தாண்டி அவங்க இடம், வேற எங்கேடி அப்படின்ட்டான். ஓ அப்புறம் கூட்டிகிட்டு போய் என்னை ஒரு குழியை தோண்டி புதைக்க பார்த்துட்டாங்க அப்படின்ட்டான். ஸோ இவ்வளோதான், சீன் முடிஞ்சு, அங்கே சீன் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அக்காட்ட வந்தாதான் அல்டிமேட்டு. ஒரு வாரம் தண்ணி ஒழுங்காக குடிக்கிறதில்ல, சாப்பிட்றதில்ல, எவன்ட்டையும் மூஞ்சி கொடுத்து பேசுறதில்ல. நைட் ஆனால் தூங்க மாட்டேன், எந்திரிச்சு உட்காந்துக்குவேன். நானா இமேஜின் பண்ணிக்குவேன், என் வீட்டில் யாரோ இருக்காங்க, யாரோ என்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு 3rd ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. அப்படியே பல வருஷங்கள் கழிச்சு ஒரு 6th ஸ்டாண்டர்ட் அக்கா போகிறேன். 3 வருடங்கள் கழித்து எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த ஸ்லாப் இருக்கும், ஒசக்க. அதில் வந்துட்டு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு முழிப்பு வருது. எந்திரிச்சு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு, நம்ம என் ஏஜ் தான். அப்போ 6th ஸ்டாண்டர்டா, அந்த பொண்ணு ஒரு 5th படிக்கிற மாதிரி சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கா. சின்ன பொண்ணு ஒரு எப்படி சொல்கிறது, பொதுவாக பேய் இப்படி வருமானு எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு அந்த பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கா, ஒரு டிஷர்ட் போட்டிருக்கா. போட்டுட்டு அந்த பொண்ணுலாம் எங்கள் வீட்டு ஸ்லாப் மேலே உட்காந்துட்டு நான் பார்த்த உடனே அந்த பொண்ணுல என்னை பார்த்து சிரிச்சிட்டு அவள் காலை வந்துட்டு இப்படி 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 இப்படின்னு ஆட்டிக்கிட்டு இருக்கா. ஆடினதை பார்த்து அலறி கத்தி அழுது வீட்டை விட்டு ஓடி, இவங்க எல்லாரும், என் வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு மந்திரிச்சாங்க தெரியுமா எனக்கு. அந்த பூசாரி வேற விரட்டுறாரு எனக்கு. சரி காமெடியா இருந்துச்சு தெரியுமா. என் வாழ்க்கையில இவ்வளவு கேவலமா எவனாவது இந்த பேய்க்கு பயந்துருப்பானு எனக்கு தெரியவே இல்லை தெரியுமா. இதெல்லாம் ஒரு கதையா? இப்ப நான் சொல்றது கேளு. சொல்லு, என்னை விட என்ன கதை சொல்றேன்னு பாப்போம். அது வந்து என்னன்னா, எங்க ஸ்கூல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எல்லா ஸ்கூல்லையும் நடக்கிற மாதிரி ஆடிட்டோரியம்ல தான் இந்த கதை வந்து நடக்குது. சரியா? நான் வந்து பேய்னா சும்மாவே பயப்படுவேன். ஸ்கூல்லலாம் இந்த படத்துல பார்த்தா இந்த ஸ்கூல்லலாம் பேய் இருக்கும் அப்படின்னு நான் நம்பிட்டு வேற இருந்தேன் ரொம்ப நாளா. இப்போ வரைக்கும் நீ எப்படி வேண்டா? அதெல்லாம் உனக்கு கேட்கல, யாரும் அமைதியாரு.
அப்போ வந்து அந்த ஸ்கூல்ல ஆடிட்டோரியம்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது, மோஸ்ட்லி ஆடிட்டோரியம்ல தானே வைப்பாங்க அப்படி சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து அங்கே ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த ஃபங்க்ஷனுக்காக. பண்ணிட்டு இருந்தவ வந்து செப்பலை மறந்து அங்கேயே விட்டுட்டு மேடம் கீழே வந்துட்டாங்க. மறுபடியும் போய் செப்பலை எடுப்போம் அப்படி சொல்லிட்டு போயிருக்கா. அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, செப்பல் வந்து முன்னாடி தானா போச்சு தெரியுமா, நானும் செப்பல் பின்னாடியே போனேன், அதுவும் செப்பல் முன்னாடி முன்னாடி நகண்டு போயிருச்சு, அப்புறம் நான் கீழே வந்துட்டேன் அப்படின்னா. நான் எப்படிப்பட்ட ஆளு, சும்மாவே நம்புவேன். இதே நான் நம்பிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் தெரியுமா. அப்புறம் சொன்னாவ வந்து அப்புறம் வந்து நான் கீழே வந்துட்டேன், செப்பல் வந்து என் கால் கிட்ட வந்துருச்சு, எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தா. சரியா, அதை தான் அவன் வந்து என்கிட்டயும் சொன்னான். நான் நம்பிட்டேன், ஐயோ போச்சுடா, எல்லாரும் சொல்ற மாதிரி சுடுகாட்டை கட்டியிருப்பாங்க போல, பேயெல்லாம் இருக்கும் போல. நான் வந்து பேய் வந்து சும்மாலாம் இல்லை, நான் இமேஜின் பண்ணிப்பேன். பிளாக் கலர் ட்ரெஸ்ல நீளமா முடி வச்சுட்டு நீளமா நகம் வச்சுக்கிட்டு அப்படிதான் பேய் இருக்கும். அதுவும் அவ செப்பல் பத்தி இருக்குன்னா பாத்துக்கோ, அப்ப குட்டியா தான் இருக்கும் அப்ப கண்டிப்பா. அப்படிலாம் நான் நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் நானே பேய்க்கு பயந்த ஒரு பிள்ளை, நான் போய் 2-3 பேரை பயமுறுத்திருக்கேன்னா பாத்துக்கோ. நான் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ, எங்கள் ஸ்கூல் சைடு தான் பாட்டி வீடு, ஓகேவா, ஸ்கூலை தாண்டி தான் போனோம். ஸோ வந்து போகிற வழியில் ஸ்கூல் தெரியும், அதில் ஒரு தூண் வந்து ஒரு பில்லரோட இது வந்து தெரிஞ்சிருக்கு, அது என்ன சேடோ. அதை நான் பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்பேன், பேய் தான் நிற்குது போச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட வேற சொல்லிட்டேன். சும்மா இருப்பாப்பா, நீ வேற இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன திட்டுறாங்க. ஆனால் எனக்கு இல்லை தெரியும் எவ்வளோ பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை பார்த்து பயந்து, அதை நான் நாளைக்கு 2 பேர்கிட்ட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லி, அதை நான் தினம் சொல்லுவேன். இல்லை அது பில்லர் தான் அப்படின்னு ஒரு நாள் சொல்லுவேன். இல்லை அது பேய் தான், நான் கன்ஃபார்மாக பார்த்தேன், அது அசைஞ்சிச்சு தெரியுமா அப்படி ஒரு நாள் சொன்னேன். அது வந்து நான் நம்பி சொன்னேன்னா நம்பாமல் சொன்னேன்னா இன்ன வரைக்கும் தெரியல, ஆனால் நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா. நானும் பேயை பார்த்து பயப்படுவேன். என்னடா மானங்கட்டி போய் இப்படிலாமா நடக்கும். சரி விடு, அதையே யோசிச்சு அப்புறம் நைட்டு தூங்காம இருப்பேன். யாரு? நாங்கெல்லாம் சுடுகாட்டுல வளர்ந்தவ தெரியுமா, வர்றியா ஒரு இடத்து போய் பார்த்துட்டு வருவோம். நான் ஏன்டா நடுஜாம்பத்துல சுடுகாட்டுக்கு போகணும், பைத்தியமா இவ, ரொம்ப நேரம் நல்லா பேசினாலே. சரி போதும், முடிச்சுக்கலாம். யாருக்கு தெரியும், இப்ப நீங்க இருக்கிற இடம் கூட சுடுகாடா இருந்திருக்கலாம், உங்க பக்கத்துல கூட யாராவது இருக்கலாம். ஐயோ டக்கு திரும்பி பாத்துறாதீங்க. சரி மக்களே, இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் until and bye bye from RJ Gopi with RJ Nivi. Bye.